எங்க போனுச்சுனே தெரியல. குடும்ப பொம்பளைக்கு அடுப்பு எரிய வைக்கல எரியும். பரவாயில்ல, நாங்க வந்து எது போனாலும் பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரம் கிடக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து எங்க இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட போஸ்ட் இருக்குல்ல, அங்கதான். அங்க என்ன சமையல்லாம் போன வீடியோலயே நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம ஆத்துக்கு போய் வெறா மீன், அப்புறம் அந்த கெண்டை குஞ்சு இதெல்லாம் புடிச்சிட்டு வந்தோம்ல, அது வந்து அப்படியே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன சமையல்னா, நம்ம கார்ல தானே வந்தோம். கார்லயே வந்து சட்டி, பானை, குண்டா அந்த மாதிரி எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு தான் வந்தோம். இங்க வந்து புடிச்சு அப்படியே சமையல ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆமா, அது மட்டும் இல்லாம காட்டு பண்ணி நம்ம வயல்ல நாத்து இப்பதான் விட்டுருக்காங்க, வேற விட்டுருக்காங்க. அப்ப என்னன்னா அங்க விட்டுருக்காங்க, நான் காட்டுறேன். அதுல வந்து இந்த காட்டு பண்ணி இருக்குள்ள, கொம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பண்ணி இங்க இருக்கும், வாயில இருக்கும். அந்த பண்ணி வந்து நோண்டி நோண்டி வச்சு வயலே நாஸ்தி பண்ணுது. அதனால டெய்லியுமே ஒரு 2-3 பேரு வயல்ல வந்து காவல் இருக்கிறது. இங்க பட்டி போட்டிருக்காங்க பாருங்க. ஆடு வந்து பட்டி போட்டிருக்கோம் வயல்ல. பட்டி போடுவாங்க, வருவாங்கல்ல, அவங்களோடதான் அந்த கோழி, ஆடு அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதோட எங்க அத்தை, அண்ணி 2 பேருமே வந்து மீன் ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்க என்ன பண்றோம், நானும் சுகுணாவும் வந்து சாப்பாடு ஆக்கிட்டு அப்படியே வெங்காயம், தக்காளி இதெல்லாம் உரிச்சு வச்சுட்டு அப்படியே குழம்பு கூட்டலான்னு. நாங்க அன்னைக்கு வரும்போதே 4 மணி ஆயிடுச்சு. இப்போ மணி 6 ஆக போகுது. எப்படி இந்த வயலை விட்டு கிளம்ப 9-10 மணி ஆயிடுன்னு நினைக்கிறேன். வந்து எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டோம். அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கறி துணி ஒண்ணு எடுத்துட்டு வந்தோம். அந்த துணி எங்க போனுச்சுன்னே தெரியல. தட்டுலாம் இல்லம்மா, நாங்க வந்து ஒரு மூடிதான் எடுத்துட்டு வந்தோம். அவசரத்துக்கு தட்டை காணோம். கல்லு பாத்து, கல்லுதான் நொடிக்கும்னு நினைக்கிறேன். பாத்து நீ கொஞ்சமா வச்சு பாருங்க. எல்லாம் கீழே இங்க வச்சுக்கிட்டுமா, இல்லன்னா இது வயல்ல வச்சுக்கிறேன். இறக்கத்துல வரேன். கருங்கோழிங்க எல்லாம் தெருவுல எல்லாம் வளர்த்தா கோழி காண போயிடும். இந்த மாதிரி அவங்க ஆட்டுப்பட்டி போட்டுருக்காங்க. அவங்க வர இடத்துல எடுத்துட்டு வந்துருவாங்களா நீ? பாப்பா ஒரு கல் எடு, இங்க நொடிக்கும் போல சின்னதா கீழே வைக்க. ஆடு வச்சிருக்காங்களா எங்க? ஏத்திட்டு வர முடியலையோ? மாடு எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க? சிவகங்கையா? அண்ணி குழம்பு வந்து உங்களுக்கு வேற குழம்பு, நாங்க வேற குழம்பு வச்சுக்கிறோம். ஆரம்பிச்சுட்டா அண்ணி? எடுத்து வந்துட்டீங்களா மிளகாத்தூள்? அது நாங்க மிளகாத்தூள் வச்சிருக்கோம். அப்ப மிளகாத்தூள் எடுத்து வந்தீங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்துட்டு வரணும். அது இருக்கா? சரி சரி சரி. நாங்க ஒரு பையில பார்த்தோமே, அதுல இருந்தா புடிங்கி போட்டுருப்போம். அப்ப எங்க அத்தையை எடுத்து வந்திருக்காங்க. அப்ப என்ன பண்றது? கறிச்சொன்னி நான் ஒண்ணு எடுத்துட்டு வந்தா காணும். அத பானை வைங்க ஃபர்ஸ்ட். எங்களுக்கு மீன் குழம்பு வைங்க. இருங்க ஃபர்ஸ்ட். அங்க மீன் ஆஞ்சாதான் மீன் குழம்பு. தக்காளி புளியோட கரைச்சுப்போம். அதுல கரைச்சுக்கிட்டு போட்டு. நீங்க தக்காளி எடுத்து வந்துட்டீங்களா? நீ வந்து சட்டி வந்து நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு. அண்ணி உங்களுக்கு சட்டி எடுத்து வந்தீங்களா? அப்புறம் ஒரு சட்டி தானே இருக்கு. சரி சரி. அது நாங்க வந்து வீட்டுல இருந்தே ஒரு சட்டி எடுத்துட்டு வந்துட்டோம். இது வந்து தருணு தூங்குறதுக்காக தொட்டில் கட்டி வச்சிருக்காங்க. நான் இருக்கு பாருங்க, அந்த மஞ்சள் கலர்ல வந்து வக்கல் போட்டு மூடி இருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து அங்கேயும் லாஸ்ட்லயும் இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து விறகால் இது விற விட்டுருக்காங்க. அதுல இருந்து நாத்து வந்தோடனே அதை பறிச்சுதான் நடுறது. அங்க வந்து சோலார் லைட் வச்சிருக்காங்க பாருங்க. அதை புடுங்கிதான் இப்ப நம்ம சமைக்கிற இடத்துல சோலார் லைட் சொருக போறோம். அது இங்க போட்டிருந்ததுதான் இந்த பாருங்க, சுத்தமா கிண்டி தள்ளிட்டு. அதனால வந்து டெய்லியுமே 3-4 பேரு இங்க காவலுக்கு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு காவலுக்கு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பொழுது போயிடுச்சு, எல்லாத்தையும் கிண்டிடுச்சு. அத போய் மணி எல்லாம் கூப்பிட்டு சோலார் லைட் எடுத்துட்டு வாங்க. எப்படி அண்ணி நொங்குதுங்குது நீ? போட்டுருச்சு. ஐயோ யா கொட்டிட்டா அண்ணி. வருஷம் தட்டு தூக்குற மாதிரி எடுத்துட்டு வருது.
தம்பி தம்பி அந்த அந்த மீன் எடுப்பியா? பெரிய மீன் விழுந்துருச்சு. அது இதுல போடா. ஓடுது ஓடுது ஓடுது. என்னத்த ஏன் அறிஞ்சிரும். அது இதை விட இன்னொன்னு பெருசா இருக்கு. இந்த 2 நாய்க்குட்டியும் வந்து பேரு நானே பேர்ல குட்டிமா குட்ட செத்துறாயில வச்சிரும். வீடியோ எடுத்து போடுங்க, நாய் காணா போகாம இருக்கும். ஐயோ வீடியோ போட்டு அடுத்த நாளே நாய் காணா போமா? அந்த நாய் காணா போனதை விட அதுக்கு நீங்க பேர் சொன்னீங்க பாருங்க, அத பாக்கும் போதுதான் ரொம்ப குமுறலும் கொந்தளிப்பா வருது. நம்ம ஒண்ணு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களா, அது நம்மளுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். சரி குழம்பு வைக்கணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, மீன் அங்க ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இடி மின்னல்னால சம மின்னல் மின்னது, காத்து அடிக்குது, மழை வரும் மழை வரும். அதான் மழை வரும் ஆனா மழை வரா மாதிரிதான் இருக்கு. நல்லா வானம் கருத்துக்கிட்டு வருது. தாளிச்சிட்டா நீ? தாளிச்சிரும், பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. அடுப்பு நீ விரவை. ஒரு குடும்ப பொம்பளைக்கு அடுப்பு எரிய வைக்கல, எரியும் எரியும். வெறும் கேஸ் தான், அடுப்புலதான் சிலிண்டர்லதான் ஆக்குறது. திட்டுனோட தக தகன்னு புடிச்சுக்கிச்சு. நாங்க வந்து இப்ப 2 குழம்பு வைக்க போறோம். எங்க குடும்பத்துக்கு ஒரு குழம்பு, அவங்க குடும்பத்துக்கு ஒரு குழம்பு. அவங்க சப்புன்னு சாப்பிடுவாங்க, நாங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஆமா 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 ஆமா. நாங்க சாரமா வீட்டுக்கு வந்து அண்ணி என்ன குழம்பு, அண்ணி என்ன சோறு அப்படின்னு நீங்க கேளுங்க, உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க ஓரளவு காரமா தான் சாப்பிடுவோம். இவங்க வந்து ரொம்ப காரமா சாப்பிடுவாங்க. அது நம்ம பச்சை புள்ள வச்சிருக்க வீட்டுல சரி வராது. அதனால வந்து ஓரளவு சாப்பிடுற அளவுக்கு காரசாரமா வைப்போம். நான் தான் பத்த வச்சு சொல்லிக்கிறேன். எவ்வளவு ஒரு கொழுப்ப பாத்தீங்களா? அடுப்பு ஒரு அண்ணங்காரன் வந்து அடுப்பு பத்த வைக்கணுமா, நீ அந்தாண்ட ஓடிடான். இது எங்க நேரமா என்னன்னு தெரியல, நல்லா மின்னுச்சு. இப்ப வந்து ஒரு மின்னலையும் காணும். இப்படியே இல்ல, ஏன்னா வாய் திறந்துடாதீங்க, உங்க வாயை மட்டும் நீங்க திறந்துடாதீங்க. இப்படியே இருந்துச்சுன்னா நாங்க நல்லபடியா குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவோம். நீதான் நீ குழம்பு வைக்கணும் நாளைக்கு எல்லாரும். அது பரவாயில்ல, நாங்க வந்து எது போனாலும் பரவாயில்ல. நான் வச்சு தரேன், உண்மையா நான் சரி வை. நீங்க தான் நீ குழம்பு வச்சு வஞ்சிர மீனை வறுக்கணும். நான் என்ன சொல்றேனோ எல்லாத்தையும் நீங்க செஞ்சு தரணும். எங்க அண்ணனுக்காக பாக்குறேன், வச்சு தந்துருவேன். பாத்துக்கங்க. என்ன நீங்க வச்சிருக்கீங்க? ஐயா அது 2 கட்சி. நாங்க வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சு வைக்கிற வேலைதான். அங்க 2 ஆளு பாருங்க, ரொம்ப கடின உழைப்பா வந்து 2 ஆளு அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்க காலையில இருந்து அங்க அலைஞ்சுக்கிட்டு இருந்துட்டோமா மீன் பிடிக்க. அதனால வந்து அவங்க சாயந்தர வேலையை அவங்க பாக்குறாங்க. எரிய மாட்டுதா? காத்தடிக்குதுல, அதுலயே எரியாதுங்க. மண்ணெண்ண இல்ல, அடுப்பு கொஞ்சம் உயரம். ஆடு வச்சிருக்காங்க, மண்ணெண்ண வச்சிருக்காங்க. கார்ல இருந்து புடிச்சு டீசலா? அம்மா ஊத்து ஊத்து ஊத்து, அதுல போடுங்க. தக்காளி எடுத்து தண்ணியில போடு. ஒட்டு வேணாம், அந்த நீலமாங்காய். பாத்தீங்களா எங்களோட அடுப்ப? குட்டிமா இங்க வா. இது சட்டி வந்து கரெக்டா இருக்கு பாப்பா இந்த அடுப்புக்கு. பன்னிக்குட்டி மாதிரி உட்காந்துருக்கு நல்லா பதக்குன்னு. இல்ல இல்ல பாப்பா, உப்பு போடு பாப்பா, உப்பு எடுத்து கொஞ்சம் போடு. உப்பு அண்ணா உப்பு எடுங்க, பின்னாடி அங்க 2 குழம்புக்கு தானே, ஒரு 5 மாங்காய் அரிங்க. மாங்காய் இதுக்கு போடுவாங்களா? வெரா மீனுக்கு போடுவாங்க, கெண்டை குஞ்சுக்குமா போடுவாங்க? கெண்டை குஞ்சுக்கு போட மாட்டாங்க, நானும் பார்த்ததில்ல. வெரா மீனுக்கு மட்டும் போடுவாங்க. வச்சிடலாம். இது போடு குடிமா. அத்தையிட்ட போய் உப்பு எடுத்துட்டு போய் கொடு. அம்மிட்ட கொடுத்து விடு. உப்பு எடுத்துட்டு போடா அம்மாட்ட. அந்த அதை கொடு பாப்பா.
அந்த மீனை நம்ம ஆயுமாங்க. அதையும் வச்சிடலாம்ல பாப்பா, நல்லா தானே இருக்கு கிளைமேட்டு. அண்ணி இது போயிடுச்சு. அதான் மேகம் கலைஞ்சிட்டுங்க. ரெண்டு குழம்பு வச்சு எனக்கு சாப்பிட்டா வச்சு மேகம் கலைஞ்சிட்டு. மாங்காய் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம பக்கத்துலயே வந்து மாங்கொல்லையில ஒரு தடவை மாங்காய் பறிச்சோமே, ஒண்ணுமே வாங்கல. கீரைத்தண்டு மத்த ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். மாங்காய் வந்து இல்ல, கீரைத்தண்டு வந்து அங்க பாருங்க. இந்த மாங்காய் வச்சுட்டு பெரிய மாங்காய் சம புளிப்பு. காத்து நல்லா அடிக்குது பாப்பா. இப்படியே டெய்லியும் சமைக்கலாம். டெய்லியும் உண்ணா சட்டிதான் அள்ளிட்டு இங்க வந்துருமா. எப்போதுமே வந்து இது வந்து ஒரு புதுவிதமான அனுபவம். நாங்க வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி வேளாங்கண்ணி இருக்குல்ல, வேளாங்கண்ணி போய் அங்க இந்த மாதிரி வீடு மாதிரி இருக்கும், அங்க ஜாமான் அதெல்லாம் எடுத்து அங்கேயே ஆக்கி சமைச்சு சாப்பிடுற பழக்கம் உண்டு. ஆனா இந்த தடவை வந்து எங்கேயுமே எங்க உள்ளூரை விட்டு நாங்க எங்கேயுமே நகரவே இல்லை. அதனால வந்து பசங்க வந்து அந்த ஏக்கம் இருக்கக்கூடாதுன்னு இப்படி எடுத்து வந்து ஆக்கிட்டீங்கிறோம். நெருப்பு நடுவுல உரைக்கவே மாட்டேது. அது உரைக்கும் பொறுமையாதான். சட்டி எப்போதுமே பொறுமையாதான் இதா இருக்கும். உங்க வாயை மூடுங்க, உங்க வாயை மூடுங்க. மழைத்துளி எல்லாம் ஒண்ணும் வராது. அது சறுக்கு மரத்துல உழுந்து ஓடி இருக்கும். நல்லெண்ணெய் நீங்க எடுத்துட்டு வரலையா? பாப்பா மிளகாத்தூளா? இதானே மிளகாத்தூள். வெந்தயம் போட்டீங்களா? அண்ணி இது உங்க மிளகாத்தூளா? இல்ல இல்ல, உங்க மிளகாத்தூள் தான். நான் இது 2 குழம்புக்கு தான் ஊத்துனேன். இதுல போடுறேன், நீங்க எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அண்ணி சீக்கிரம் ஒரு காலை விடுங்களாம் அடுப்புல. அவங்க அது வெங்காயம் வதங்க வேணாம் இல்ல, அதுக்குள்ள சீக்கிரம் சீக்கிரம்னா அது வெங்காயம் வெந்தயம் பொரியணும். கலர் சேஞ்ச் ஆகும். அதான் சோலார் லைட் இல்ல. சோலார் லைட் எங்க போய் மணி நான் எடுத்துடா மணிடா. ரெண்டு குழம்புக்குள்ள இன்னும் கொஞ்சம் போடு. தக்காளி பழம் காரிங்க கொண்டா. அதுல காசு எனக்கு ஒரு சேர் ரெடி பண்ண முடியுதுன்னா இவ்வளவு பண்ணீங்களே. சோலார் லைட் எடுத்துவீங்க. நீ ஒட்டுமாங்க அண்ணா ஒட்டுமாங்க. அறிஞ்சாச்சு அறிஞ்சாச்சு. சூப்பரா வந்துட்டு மீன் கொஞ்சம் மதித்தூள் மட்டும் போட்டு கழுவிட்டு இங்கே கழுவிடுங்க. ஏன்னா போர் செட்ல ஓடுது. அது எப்படி அது எத்தனை ஒன்று இருக்கு. அது இங்கதானே ஆயிடும். நாங்க இப்ப வந்து ஒரு பிக்னிக் வந்திருக்கோம். இடையில காரை நிறுத்தி இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்கோம். மூணார். மூணார். அதெல்லாம் பசங்களுக்கு வந்து அந்த ஏக்கம் இருக்க கூடாதுன்னு இப்படி வயகண்ட இடமா குண்டான சட்டி தூக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப மூணார்ல மழை. மூணாறுல எப்போதும் மழை பெய்யுமா? அப்படிதானே. அப்பதான் வரவு வரவு உள்ளது. 2 தக்காளி போதுமா? இது 2 தக்காளி பத்தாது. இன்னொரு தக்காளி அதான் கழுவி எடுத்து கவர்ல வச்சு. இதான் நம்ம புடிச்சிட்டு வந்த அந்த கெண்டை குஞ்சு மீன். இதுல இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இன்னொரு அலசிட்டா சூப்பரா கிளீன் ஆயிடும். அது இதுவே நல்லா இருக்கு. ஜவ்வரிசியா? நெத்திலி கரோடு மாதிரி இருக்கு. நீ நெத்திலி. நாங்க வந்து இங்க இது கரைச்சுக்கிட்டு இருக்கோம், அங்க வதக்கிட்டு இருக்கோம். மழை வராது. நீ வராது. நாங்க வந்து சோறாக்கி குழம்பு வச்சு தின்னுட்டுதான் போவோம். சோறு தான் ஆக்கி வச்சுல முன்னாடியே குழம்பு வச்சு அப்படியே சாப்பிட்டுதான். நாங்களே அதுக்கு வந்து தட்டு, அந்த தொன்னை தட்டு இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. அண்ணி நீங்க மூணாறு கிளம்பும் போதே ரெடி பண்ணியாச்சு. அண்ணி இதுக்கு இது பண்ணுங்க, அந்த கரண்டி கொடுக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு உரப்பு பாருங்க, நான் கொஞ்சம் தான் போட்டேன். நான் வைக்கட்டுமா?
நான் வைக்கட்டுமா? உப்பு போடல, அது நீங்க தானே போடணும், நான் போட மாட்டேன். என்னடா பண்றீங்க? உங்களுக்கு உரப்பு தக்காளி இல்லண்ணா வராதுங்க. நீங்க ஏன் மழை வருது வராது. அதெல்லாம் வெங்காயம் போட்டுட்டு குழம்பு ஊத்துறோம், தாளிக்கிறோம், தாளிச்சு ஊத்துறோம். இவரு மூடி எங்க நீ? மூடி எல்லாம் இல்ல, இதுக்கு உள்ளது எங்க? அவ்வளவுதான். சத்தியம் ஒரு தெரியும். அதான் அப்படியே கொதிக்கிட்டோம். இதை வச்சா கவுத்துடலாமா? அவ்வளவுதான். எப்படி மூடி தம் போட்டாச்சு. இந்த மீன் எடுத்து போடுங்க, நான் ஆஞ்சிருவேன். நீங்க வெறா மீன் மட்டும் நீங்க ஆயிங்க. ஏன்னா 8 தூரம் வீடு இருக்கிற மாதிரி வாங்க போவோம். இந்த தடிக்கு விழுந்தா வீடு. அது பெரிய மீன் இல்ல, அது எப்படி சாவும்? அது சாவாது. அருவாமனை எங்கத்த? அம்மா கழுவிட்டு. சின்ன அருவாமனை கொடுங்களா? நிறைய மூங்கி மரமா இருந்துச்சு. நீ ஆத்துலையா? ஆறு இல்ல, ஆத்துல இருந்து தனியா தண்ணி தேங்கி ஆறுதான் அது. மழையில தண்ணி குட்டி குட்டியா புடிச்சிட்டு வராம அங்கே எத்தனை பேர் வந்து நின்னுட்டாங்க பாத்துக்கிட்டு வேடிக்கை. வேடிக்கை. மாத்துதான் நானு, நாங்க அதெல்லாம் பார்க்கவே இல்லை. யாரு வேணா பாருங்கன்னுட்டு. இல்ல நீங்க இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க ஒருத்தவங்க. கேட்டாங்களா? அப்படி இந்த குழம்பா இருந்தா மாங்காய் போட்டுருவோம் அதுல. ஏய் செத்துட்டு வந்தேன். இது நாளைக்கெல்லாம் கிளீன் பண்ணி வச்சு சமைச்சா வந்து சரி வராது. உயிரோட விட்டு வச்சா இருக்கும். உயிரோட விட்டு வச்சா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு அப்புறம் திருப்பியும் நம்ம இது பண்ணி நிக்கணும். கடிக்குதா? அடிச்சு வச்சிருக்கனே. என்னாச்சா? ட்ரெஸ் பிடிச்சு கடிக்குதா? காவியா கிழியுது. அக்காவும் தங்கையும் கதறாங்க. சாண்டி கூட பேச்சு கேட்டு நீ. இதுதானே ஜிலேபி. இது வந்து அது வந்து இது பேர் என்னமோ சொல்லுவாங்க. இது வந்து ஜிலேபி மீன் இருக்கு பாருங்க. இதுதான் ஜிலேபி. இது என்னது? இது என்ன பேர் சொன்னீங்க? இது வந்து செல்லா காசாம். யாங்க இது செல்லா காசுன்னு வச்சுட்டீங்க? ஒப்புக்கு ஜப்பானியா? இது வந்து செல்லா காசு 2000 நோட்டா. இதுதான் வந்து சிலேபி மீன். இதுல இது மாதிரி இருக்கு, நீ சின்ன சைஸ் மாதிரி இருக்கு. குழந்தைன்னு தானே சொல்ல வந்த. அடுப்பு சூப்பரா இருக்குது. இல்ல அப்படியே பழகிக்க வேண்டியதா. போன தடவை நான் அறிய மாட்டேன்னு இருந்தேன். இந்த தடவை அப்படியே அது ஒண்ணும் இல்ல, நல்ல மீன் தான். நம்ம ஆத்துல தானே பிடிச்சோம். இது வாழை இருக்குவா? அதான் இல்ல தேய்க்கிறதுக்கு. நல்லா கழுவிட்டு இது இது கழுவிட்டு காய்ச்சிப்போம். அதுதான் இதெல்லாம் எடுத்தாச்சு. இதெல்லாம் கழுவிட்டு இதெல்லாம் ஆஞ்சிப்போம். கழுவிட்டு பாத்துட்டேன். அப்புறம் இது பண்ண முடியாது, தேய்க்கணும்ல. அப்புறம் தேய்க்கிற மாதிரி இருந்தா சூனா வந்து அவங்க புள்ள வச்சுக்கதான் இருக்காங்க. இப்ப அண்ணி அங்க புடிச்சுக்கிட்டு இருந்தோம் பாருங்க. பாதி நேரத்துக்குலாம் ஆளை காணோம். எங்கன்னு பார்த்தா கார்ல ஏசி போட்டு உட்காந்து கிடக்க. நீ எப்போ வரீங்க? எனக்கு பசிக்குது. எப்போ வரீங்க? எனக்கு பசிக்குது அப்படின்னு. அதாவது வாங்கி எடுத்துருவா. மீன் மேயுது. அதான் அரிஞ்சாச்சு. அரிஞ்ச மீன் மேயுது. இங்க பாருங்க எப்படிங்க இது மேயுது. ரொம்ப எரிய விட வேணான்னு சொல்லு குழம்ப. அதான் இழுத்து வைக்க சொன்னது. எப்படி இருந்த புள்ளைய எப்படி இந்த மீனை தொட்டு அலசி இதுக்கப்புறம் அலசிடுவான். இருந்தாலும் அதை கொன்னாதான் அலசுவாங்க. நம்மளால அதை கொல்ல முடியாது. ஆனா அந்த மீனை விட இது நல்லா இருக்க. நீ அந்த அளவுக்கு குழகுழப்பு இல்ல. இது உடனே புடிச்ச உடனே செஞ்சாச்சுல. நல்ல பீஸ். இதெல்லாம் வறுக்க வச்சுக்கோங்களா நீ ஒரு 4 பீஸ. மூணாறு வந்திருக்கீங்க என்ன? மூணாரோ குற்றாலமோ? மூணாறு இல்ல, ஒகேனக்கல். இது வந்து மூணாறு கிடையாது, ஒகேனக்கல். ஒகேனக்கல்ல வந்து மீன் வாங்கி அரிஞ்சு நானும் மீன் குழம்பு வச்சு தரேன் அம்மா. நமக்கு வேற ஒருத்தவங்க வச்சு கொடுத்தாங்க. ஆமா, நாங்க ஒகேனக்கல் போகும்போது வேற ஒருத்தவங்க வச்சு. சரி வாங்க குழம்பு சுண்டிட்டு ஒட்டியாங்க. குழம்பு எப்ப கூட்டினது அது சுண்டி போயிடும்னா அப்படியே இழுத்து வச்சுட்டோம். கரெக்டான பதத்துலதான் இருக்கு. ஆனா எந்தெந்த பீஸ நீ போடணும்? ஃபர்ஸ்ட் மண்டையை போடவா? மண்டையை போடுறேன்.
இது போட்டீங்களா கீரை தண்டை நம்ம போடுறீங்க இதுக்கு கீரை தண்டு போடுவீங்களா? புண்ணா புட்டுட்டு வேணாம் வேணாம் ஏன் இதுக்கு மாங்காய் போடணுமா? இல்ல எனக்கு தெரியல இது என்ன பொண்ணு இப்ப சுனா வெறா மீனுக்கு என்ன போடணும்? மாங்காய் போடணுமா கீரை தண்டு போடணுமா? கட்டிதான் பத்தாதோ? அப்படியே போய் வைங்க வைங்க இருங்க இருங்க அவ்வளவுதான். அங்க ஒரு பரவாயில்ல அது கொதிக்கும். அது என்ன 5 நிமிஷம் கொதிக்கும். மண் சட்டி இது அப்ப அதான் வீணா போகாது. மண் சட்டில வச்சா வீணாவே போகாது. எப்படி கொதிக்கிறது மூடி எங்கம்மா இருக்கு? நான் வீட்டுல வைக்கிற குழம்புலாம் அப்படி கொதிக்க முடியாது இறக்கி வச்சா. மண் சட்டில வைக்கிறீங்க? இல்ல மண் சட்டில வச்சாதான். குழம்புலாம் வைக்கிறீங்களா? கேக்குறா அப்படியே வச்சிருவேன். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வெறா மீன் குழம்பு சாப்பிடுறவங்களாம் வெறா மீன் குழம்பு, கெண்டை குஞ்சு குழம்புலாம் இப்பதான் ரெடி ஆகுது. கெண்டை குஞ்சு மீன் குழம்பு சாப்பிடுவீங்களா நீ? 2 ஏதோ அவ்வளவுதான் ரெடி ஆயிட்டு. தோசைகள் எல்லாம் எடுத்துட்டு வரல. இங்க தங்கி இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட வந்து நாங்க இந்த குட்டி தோசைகள் ஆனா சின்னதா அழகா இருக்கு பாருங்க. வயிற்றே இல்ல ஆனா சுத்தமா. நம்ம வீட்டுல இருக்கல அந்த கல்லுதான் சின்னதா கச்சிதமா இருக்கு. இதுல எப்படி கல் தோசை தானே ஊத்த முடியும் இதுல? அவங்க 3 பேர் தானே. அதான் கல் தோசை தான் ஊத்துறாங்க. ரெடி ஆயிட்டு. மீனை வறுக்க போறேன். நீங்க வச்சு போடுங்க படுதாவ. இன்னும் தோசை கல் உள்ள போகுது. நல்ல நெருக்குங்க. இருங்க இருங்க. கொஞ்சம் நெருக்கி வை. இப்ப இந்த கல்லையும் இருக்கு அப்படியே. இல்ல இல்ல இங்க கரெக்டாதான் இருக்கும். வாங்க 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 புள்ள குட்டிலாம் வாங்க. சாப்பாட்டு கரண்டி தான் இருக்கே. சரி சரி. இதுதான் நாட்டு வஞ்சிர மீனாங்க. நாட்டு வஞ்சிர மீன். ஒரு தொன்னையில போட்டுக்க பாப்பா. போட்டுட்டு யாரு இந்த பையனா? இந்த பையன் பேரு காவியன். காவியன் சாண்டி. நல்ல பேருதா? நல்ல பேரா நீங்க? நல்லா இங்க இப்படி நவுந்து முன்னாடி வா. என்னது மௌலியா? வீட்டுல தூங்குறாரு. தோசை கரண்டி இல்லன்னு நாங்க வந்து இதையே யூஸ் பண்றோம். யாரு? கணேசா? கணேசுக்கு ஒரு சோறு தான். பாதுகாப்பா இருக்கட்டும். இது ஒரு 10 மீனாச்சும் வைங்க. சாப்பிட்டே முடிச்சுட்டாங்க. அவனுக்கு தேவையில்ல. பக்கத்துல போட்டு அந்த பொண்ணு எப்படிமா வாங்கிட்டு போ. தர்ஷன் போன் போட்டுங்க. சாதம் கொஞ்சம் மரிமா சாப்பாடு வச்சுக்க. எல்லாம் வத்து உங்களுக்கு தான் வெயிட்டிங். நம்ம உழுதே மேல அடிச்சு போடு 10 நிமிஷம். காடில சமைச்சா போறா. தோசை குட்டிமா மீன் பேய் எடுத்துட்டு போல. பெரிய பீஸா இருக்கு. நீங்க அதான் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் மீன் கரெக்டா இந்த வறுத்த மீன் யாருமே சாப்பிடல. ஒரே ஒரு மீன் எடுத்து அப்படியே தொப்படின்னு வந்துட்டு. ஆனா வெளில எல்லாம் சமைச்சா வந்து அந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு தான் கொடுக்கணும். அதே மாதிரி அதுவே எடுத்துக்கிச்சு. அது வந்து காட்டேரி. ஆமா மணி என்ன நடு. ஆமா சோறு திங்கிற பள்ளிகளுக்கெல்லாம் பீதி கிளம்பிடுவாங்க. பசங்களுக்கு எல்லாம் வச்சு கொடுத்துட்டு லாஸ்டா நாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் அந்த குழம்புல இருந்து மீன் போடுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சு சாப்பிட்டேன். எல்லாம் முடிய போற நேரத்துல இந்த மைக்கு பழி வாங்கிடுச்சு. கட்டான தெரியாம நான் மட்டும் காத்துலயே படம் வரைகிற மாதிரி கத்திட்டு கிடந்தேன். எது எப்படியோ அந்த ஒரு நாள் எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. எப்போதும் நம்ம சேனல்ல போற வீடியோ விட இது உங்க கண்ணுக்கும் மனதுக்கும் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் நம்புறேன். சரி ஓகேப்பா, இதே போல அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். அப்படி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.